ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சந்தாவுக்கு வந்து 30 சவரன் நகையும், 25 லட்சம் ரூபா காசும் சொலையா குடுக்குறோம். 6 மாசம் டைம் மட்டும் குடுங்க. அப்படின்னா எங்க அண்ணனுக்கு சந்தாவ கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்படின்னு கேட்ட உடனே சந்தாவோட அப்பா ஓகே சொல்லிடுறாப்ல. ஸோ இப்ப பேசி முடிச்சுட்டாங்க. அதே டைம்ல வந்து 6 மாசம் வரைக்கும் எங்க பொண்ணுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா ஜோசியரே சொல்லிட்டாரு, யாருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சந்தாவ பார்க்கணுமே அப்படின்னு கேட்க, அதுக்கும் அலோ பண்றாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்தாவே ரூமுக்குள்ள இருந்து வெளியிலேயே வராங்க. வெளியில வந்த உடனே நம்ம நிலா ஓடி போய் சந்தாவ ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, சந்தாவும் நம்ம சேரனும் தனியா பேசிக்கிறாங்க. ஸோ தனியா பேசுறது மட்டும் இல்லாம 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத சோழனும் நிலாவும் பார்த்துட்டு, பேசாம இப்பயே சந்தாவ கூட்டிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ ரொம்ப நேரம் பேச விடாம மறுபடியும் அவங்க அப்பா அம்மா உள்ளார சந்தாவ கூப்பிட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம வானதி வந்து ஒழுங்காவே சமைக்க தெரியாம, மாவுல உப்பு கூட போடாம வெறும் சப்புன்னு இருக்கிற இட்லிய சுட்டு போட்டு இங்க ரகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பல்லவனும் பாண்டியனும் வழியே இல்லாம சாப்பிட முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா சந்தா கிட்ட பாய் சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. சந்தாவால அவங்கள பிரிஞ்சு இருக்கவே முடியல. கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. சேரன் போறாப்லயே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இப்ப கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தாவோட அப்பா அம்மா, அதுவும் அம்மா வந்து, அப்பனா அந்த பையனுக்கு நீங்க கட்டி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, முதல்ல அவங்க சொன்னதெல்லாம் செய்யட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாப்புல. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம நடேசன் அங்க வராப்புல. ஸோ அவருக்கு மயக்கம் வருதாட்டுக்கு நேரா வந்து கடையில உட்காந்துடுறாப்புல. என்னை ஆஸ்பத்திரி அழைச்சிக்கிட்டு போ, என்னன்னே தெரியல, தலையை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ன உடனே பாண்டி வந்து ஒரு ஆட்டோவில் வச்சு நடேசனை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணா, அவருக்கு ப்ரெஷர் இருக்குதாட்டுக்கு 190 இருக்கு, ஹையா இருக்கு, நான் மாத்திரை கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கடைக்கே அழைச்சிக்கிட்டு வந்து கடையில் நடுப்புற படுக்க வச்சிடுறாப்புல நம்ம பாண்டியன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.